பேனுக்குள்ள அறியுது உள்ள பேன் இருக்கு. எங்க இருக்குது? ரொம்ப இருக்குது. எங்க சொல்லிட்டு காட்டு, சொல்லிட்டு காட்டு. பேனுக்குள்ள இருக்குன்னு சொல்லி அப்பதான் பேனை பிடிக்க முடியும். சரி, இந்த வீடியோவில் நம்ம எப்படி பேனை டைரெக்டாக எடுத்து கொள்றதுன்னு பார்க்குறோம் கைஸ். அந்த வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி பேனை போட்டு மாங்குன்னு குத்தம் மூட்டை பூச்சி அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்படி எடுத்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணோன்னா எல்லா பேனும் வந்துடும். பேன் உருவுறதுக்கு இது மாதிரி ஒரு சீப்பு இருக்கும். இந்த சீப்பு எடுத்து நம்ம தலையில் வாரினோம் அப்படின்னா ஒரு பேனாக கீழே ஒரு துணியோ இல்லாட்டினா ஒரு பேப்பரோ விரிச்சு விட்டோம் அப்படின்னா அதில் வந்து விழுகும். இந்தா என் ஒய்ஃப் வாடுறாங்க பார்த்தீங்களா, இது மாதிரி எந்த இடத்துல அரிக்குதுன்னு கேட்டு இப்படியே வாரினோம்னா கெமிக்கல் மருந்து இதெல்லாம் நம்ம தலையில் போடுறோம்ல, ஆயில், அதெல்லாம் பேனை கொள்றதுக்கான கெமிக்கல் தான். அது போடாமே ஒரு தினம் ஒரு 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இதேமாதிரி சீவணும் அப்படின்னா பேனெல்லாம் வந்துருங்க. இப்படி தான் கிராமத்து பக்கம் அப்புறம் ஊர் பக்கம்லாம் செய்வாங்க. இது நிறையா பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் ஒரு வீடியோவை போடுமே அப்படின்னு போட்டாச்சு. ஸோ நீங்களும் பேன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு வாரம் இதேமாரி சீப்பை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தலையில் இருக்க பேன் எல்லாம் போயிடும். பார்த்தீங்களா, குட்டி பேன் இது, பேனோட குஞ்சு ஒட்டுன்னுவாங்களே அது ஒட்டு, அதுக்கப்புறம் ஈரு, அதுக்கப்புறம் அது பெருசாக பேனாக மாறும். தலையில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் குடிச்சிக்கிருக்கோம். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்துச்சா இல்லையா அதை பற்றி கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. இதேமாரி இன்னும் நிறையா சாதாரணமான வீடியோலாம் போடலான்னு இருக்கேன். அதை பற்றி ஏதாச்சும் கருத்து இருந்தாலும் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.